வாழ்க்கையில மிகப்பெரிய கனவா இருக்கக்கூடியதுல முதல் கனவே எல்லாருக்கும் வீடு தான். கல்யாணம்னு முதல் பேச்சு வந்துருச்சுனாவே நிறைய லிஸ்டா சொல்றாங்க. அதுல முதல் லிஸ்ட் வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு இடம் வாங்கி அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டமெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ அதெல்லாமே எப்படி ஆகும்? வலுக்கட்டாயமா கட்டாயத்திற்காக யாரும் வீடு வாங்குறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அதே சமயம் ஜாதகத்துல யோக திசைகள் நடக்கின்ற போது சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த கனவு வந்து நினைவாக தருணம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து எப்படி டிபெண்ட். சொந்த வீட்டை விட நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போதே நாங்கள் நல்லா இருந்தோம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தில் இப்போ ஒரு ராசிக்குமே ஒரு திசை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ராசிக்குமே திசைகள் இருக்கும். நீங்கள் பார்த்து பார்த்து வாஸ்து வீடு கட்டினாலும் நேரம்னு ஒன்று நல்லா இருக்கும். நேரம் நல்லா இருக்கும் போது நீங்க வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தாலும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் ஆன்மீகம் சார்ந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்காக நம்ம கூட ஜோதிடர் திரு கந்தன் அடிமை TM சௌந்தரராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறாங்க. வணக்கம் சார். சேந்தனை கந்தனை, செங்கோட்டு விற்பனை, செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை, விலங்குவள்ளி காந்தனை, கந்த கடம்பனை, கார் மயில் வாகனனை, சாந்துணை போதும் மறவாதவர்க்கு ஒரு தாழ்வில்லையே. அஸ்ட்ரோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் பேசிட்டோம். என்னதான் நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருந்தாலும் மக்களுக்கு உண்டான புலம்பல்கள் வந்து அதிகமாயிட்டே தான் இருக்குது. சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்குது. அந்த கனவு வந்து நினைவாகிற தருணம் வந்து நம்மளோட வாழ்க்கையில் எப்போ வரும், எப்படி வரும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஜோதிடம் மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். ஸோ அது வந்து சாத்தியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஜாதகத்தில் சொந்த வீட்டுக்கான அமைப்பு எப்படி இருக்கும், இல்லை வாடகை வீட்லேயே நீங்கள் நல்லா வளரலாம். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொந்த வீடு வச்சுக்கிட்டு வாடகை வீட்டில் நல்லபடியாக வளர்றதும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இந்த சொந்த வீடு இல்லை வாடகை வீடு யாருக்கு வந்து செட் ஆகும், இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக. அதாவது வசிக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாட்டை உயர்த்தி காட்டுறதோ தாழ்த்தி காட்டுறதோ இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்டேட்டஸ் இது ஓரியன்டாக இருக்கக்கூடியது எல்லாமே நம்ம அந்த வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு. வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவாக இருக்கக்கூடியதில் முதல் கனவே எல்லாருக்கும் வீடு தான். எது இருந்தாலும் சரி, நம்ம எலி வலையானாலும் தனி வலையாக இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய மக்கள் தான் இன்றைக்கி எல்லோருமே இருக்கிறாங்க. பொதுவாக பெரிய பெரிய நகரங்களில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ பெரிய பெரிய சிட்டிஸில் இப்போ நீங்கள் பெங்களூர் எடுத்துக்கலாம், சென்னை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ரஷ்ஷான ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து இப்போ வாங்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நம்ம பார்க்குறோம். அதுவும் கோடிக்கணக்கில் போட்டு அது 10 மாடிக்கு மேலே இன்னொருத்தர் 10 வீடுக்கு தலை மேலே இருக்கிற மாதிரியான ஒரு பொசிஷனில் இன்றைக்கி வாழக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனாலும் சொந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தோட்டம் மாதிரி ஒரு 10 செடியாவது வச்சு ஒரு வீடு கட்டி வாழணுங்கிற கனவு அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா மாறிடுச்சு. அந்த வகையில் ஜாதக ரீதியாக அவங்களுக்கு எப்போ அந்த மாதிரியான அமைப்புகள் அமையும் அப்படின்றது நிச்சயமாக நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் இடையில சொன்னீங்க, இப்போ வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு வசிப்பாங்க, அது அவங்களுக்கு லக்கியாக இருக்குமா, இல்லைனாக்கா சொந்த வீடு இருக்கக்கூடிய நிலைமையில லக்கியாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற பொசிஷனில் எக்கனாமிக் ரீதியாக நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாடகை வீட்டில் இருந்தால் கூட நிம்மதினு ஒன்று இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறாங்க. சொந்த வீட்டை விட நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கும்போதே நாங்கள் நல்லா இருந்தோம்னு சொல்லக்கூடிய நிலைப்பாட்டையும் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது ஜாதகத்துல 4ஆம் இடம் எந்த மாதிரியான வலுவா இருக்குது அப்படின்றத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்தாற் போல அவங்க மேனேஜ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நவடேஸ் எல்லாமே செப்பரேட்டா வாழ்றாங்க, தனித்தனி வீட்டுல வாழ்றாங்க, கூட்டு குடும்பமா வாழ்றது இல்லை. அதனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல 4ஆம் இடத்தை பார்த்து தான் அவங்களுக்கு சொந்த வீடா அல்லது வாடகை வீட்லயே இருந்து நல்லபடியாக ஜீவிப்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து நிறைய பேர் ஏர்லி ஏஜ்லேயே சொந்த வீடு வாங்கிடுறாங்க. இப்போது அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது மற்றவங்களுக்கு இவங்க இவ்வளோ சீக்கிரம் வாங்கிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. நிறைய பேர் வந்து ஒரு 50 வயசுக்கு ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான அமைப்பே வந்து அமையுது. ஸோ இது வந்து தனிப்பட்ட ஜாதகத்தில் வந்து வேறுபடுமா சார்? கண்டிப்பாக வேறுபடும். நீங்கள் காலதேச வர்த்தமானம் சுத்தி யுத்தியை வச்சு தான் நம்ம ஜோசியத்தை பலன் சொல்கிறோம். இன்னைக்கு கல்யாணம்னு பேச்சு வந்துருச்சுனாவே நிறைய லிஸ்டா சொல்றாங்க. அதுல முதல் லிஸ்ட் வீடு இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அப்புறம் நல்ல என்ன வேலை செய்யறாரு, எவ்வளவு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிறத கேட்டுட்டு தான் கல்யாணத்துக்கு போறாங்க. ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, பெண் வீட்டுல இப்படி கேட்கறாங்கன்றதுக்காகவே தள்ளப்பட்டு கட்டாயத்துக்காக லோன் வாங்கி ரொம்ப கடன் வாங்கி, இந்த கடன்லாம் வெளியே தெரிய போறது இல்லை, கல்யாணம் வரைக்கும் யார்ட்டையும் சொல்ல போறது இல்லை. இந்த மாதிரியான கெடுபலன்கள் செய்யக்கூடியதுமே நம்ம இந்த இடத்துல கவனிக்க வேண்டியிருக்கு. நீங்க சொன்னீங்க 50 வயசுக்கு மேல கட்டக்கூடிய யோகம். அவங்க மெச்சூரிட்டியா என்ன பண்றாங்கன்னா பணத்தை சேர்த்து வச்சு அதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் வச்சு யோசிச்சு அவங்க முடிவு பண்றாங்க. அதே சமயம் ஒரு குறைஞ்சபட்சம் 20 லட்ச ரூபாயிலிருந்து நீங்க கடன் வாங்கி கோடிக்கணக்கில் நீங்க லோன் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா கூட
1% போட்டிங்கன்னா கூட மாசத்துக்கு 20,000 ரூபாய் நீங்க வெறும் வட்டியை தான் கட்டுற மாதிரி வரும். அதுக்கு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் நல்ல வாடகை வீட்டிலேயே இருந்துட்டு போயிடலான்னு கணக்கு போட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வலுக்கட்டாயமா கட்டாயத்திற்காக யாரும் வீடு வாங்குறது அப்படிங்கிறது நல்ல அமைப்பு கிடையாது. அதே சமயம் ஜாதகத்துல யோக திசைகள் நடக்கின்ற போது நிச்சயமா அவங்களுக்கு சொந்த வீடு அமையும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து நிறைய ஃபார்ம் அந்த மாதிரியெல்லாம் கனவு நிறைய பேத்துக்கு இருக்குது. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு கிராமப்புறத்தில் ஒரு இடம் வாங்கி அங்கே பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோட்டமெல்லாம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் நிறைய பார்க்க முடியுது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் இப்போ வீடுனா வீடு மட்டும் இல்லாமல் இப்போ தோட்டம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புமே நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதெல்லாமே எப்படி அமையும்? ஆமா, ஜாதகத்துல வீட்டை சொல்லக்கூடியது சுக்கிரனும் செவ்வாயும் வீடை சொல்லும், நம்ம வாழக்கூடிய வீட்டை சொல்லும். தோட்டம், துறவு, கால்நடை இதெல்லாம் வளர்ப்பு பண்ணக்கூடிய இடம், பண்ணைய பண்ணக்கூடிய இடம், ஏதாவது விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய நிலவளங்கள், தோட்டம் இதெல்லாம் சொல்லக்கூடியது சனி. அப்ப ஜாதகத்துல இந்த 3 பேருடைய கன்ஜெக்ஷன் இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இப்போ செவ்வாவெடுத்து அவங்களுக்கு சனியும் நல்லா இருந்து சுக்கிரன் நல்லா இருந்து யோக தசை நடந்ததுன்னா அவங்க தோட்டமும் வச்சிருப்பாங்க, சொந்த வீடும் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு எதை மெயின்டைன் பண்றதுன்னு தெரிய முடியாத அளவுக்கு நல்ல லக்ஸுரியா வாழ்வாங்க. செவ்வாய் மட்டும் நல்லா இருக்கு, 4ஆம் அதிபதி நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா சொந்த வீடு அமையும். அந்தந்த தசா புத்திகள்ல அந்த நேர்படும். அதே மாதிரி 4ஆம் அதிபதிங்கிறது தான் வண்டி, வீடு, வாகனம், தாய் சுகம் இதெல்லாம் சொல்லக்கூடியது 4ஆம் இடம். அப்ப வாகனநாதன் வந்திட ஆட்சி உச்சம் ஆகவே கேந்திர கோணம் ஆயினால் கீர்த்திமானாய் தேகமாய் கட்டில் மெத்தை சேத்திரம் நல்ல வீடும் பாகமாய் ஆயுள் தீர்க்கம் வாகனம் பரிசே சுத்தம்னு ஒரு பாட்டு இருக்கு. 4ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 4ஆம் அதிபதி லக்னத்துல இருந்தாலும் சரி, அந்த 4ஆம் அதிபதி லக்னாதிபதியினுடைய சாரத்தில் இருந்தாலும் சரி, இப்படி எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா சொந்த வீடு அமைஞ்சே தீரும். எப்போன்னா அந்த யோக தசைகள் நடக்கின்ற போது. நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்லயே அவங்க வாங்கிக்கிட்டு லோனை கட்டிக்கிட்டு அப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் அது 40, 50 எந்த ஏஜ்ல அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நல்ல தசாபுத்திகள் நடக்குதோ அப்ப கண்டிப்பா இந்த மாதிரி வீடு வாங்குவாங்க அப்படிங்கிறதுல மாற்றம். ஓகே, இப்போ சொந்தமா ஒரு வீடு இருக்கு இல்ல இடமே இருக்கு அப்படிங்கும் பொழுது அடுத்தடுத்த சொத்துக்கள் வாங்குவாங்க. இப்போ 2-3 வீடு வச்சிருப்பாங்க, 2-3 இடங்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வந்து ஒரு சொந்த வீடு ஸ்டார்டிங்ல ஒரு சொந்த வீடு வாங்கியிருப்பாங்கல்ல, அதோட லக்குனால அந்த மாதிரி வாங்க முற்படுதா இல்ல அவங்களோட ஜாதக அமைப்பே அப்படி இருக்குமா? நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கு. சரியான கேள்வி. அதாவது நாங்க முதல்ல ஒரு வீட்டுல வசிக்கிறோம், சொந்த வீட்டுல. அந்த வீடு நாங்க வாங்கி கட்டினதுக்கு அப்புறம் நிறைய வீடு வாங்குறோம். இந்த வீட்டுனாலதான் அது வருதா அப்படின்னு கேட்டா கிடையாது. அது வந்து இவங்களுடைய நேரத்தின் காரணமாகத்தான் முதல்லயே இந்த வீடு அமையுது. இவங்களுக்கு இது எல்லாமே ஒரு ஷெட்யூல். என்னன்னா ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட் ஆல்ரெடி டிக்ளேர்டு ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும். அப்போ 4ஆம் அதிபதியும் ஒரு ஜாதகத்துல, இது நான் நிறைய பேர் ஜாதகத்துல பார்த்திருக்கேன், என் கூடயே சர்வே பண்ணக்கூடிய நிறைய நண்பர்களுடைய ஜாதகத்திலையும் இதை பார்த்திருக்கேன். 4ஆம் அதிபதி லக்னாதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமாக அவங்க நிறைய இடத்த வாங்குவாங்க, நிறைய வீடுகளை வாங்குவாங்க. 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் இணைந்தோ சேர்ந்தோ ஒருவருக்கொருவர் பார்வையிலையோ இருந்தாங்க அப்படின்னா நிறைய வீடுகளை வாங்கி வாடகைக்கு விடுறது, நிறைய வீடு வாடகைக்கு விடுற ஜாதகம் எல்லாம் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன் தான். அப்போ ஒரு ஜாதகத்துல 4ம் லக்னாதிபதியும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்களுக்கு வீடை பத்தின பிரச்சனையே இருக்காது. நிச்சயமாக அவங்க சொந்த வீடு வாங்குவாங்க. ஓகே, இப்போ வந்து சொந்த இடம் இருக்கு, அது வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக வித்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். அது வந்து அந்த இடம் அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டே இல்லை. ஸோ ரொம்ப கடனாக இருக்காங்க, எல்லாமே இருக்குது, அந்த இடத்துலேருந்து வெளியே போயிட்டா நம்ம நல்லா இருந்துருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். ஆனால் அவங்களோட தசா பீரியடில் தான் வந்து வெளியே வரவே முடியும். எத்தனை வருஷம் அவங்க அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு தான் இருப்பாங்க. இப்போ இடத்த வித்துடுறாங்க, வாங்கினவங்களுக்கும் அது அந்த பிரச்சனைகள் வந்து வருமா இல்லை அது வந்து சால்வ் ஆகிடுமா சார்? கிடையாது. அதாவது இப்போ ஒருத்தருக்கு ஒரு இடம் சரியில்லைன்னு மனசுல அவங்களுக்கு படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப வறுமையில இருக்காங்களோ இல்லை அல்லது இங்கிருந்து நம்ம இங்கே போகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்த வித்துட்டு போறது நல்லது. இதை ஜாதக ரீதியாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, சில பேத்துக்கு பூர்வீகம் ஆகாதுன்னு நிறைய பேத்துக்கு நம்ம சொல்லியிருப்போம். என்னன்னா 5ஆம் இடம் கெட்டு போயிடும். 5ஆம் இடம் பூர்வீகத்தை சொல்லக்கூடியது, வளர்ச்சியவே கொடுக்காது. இதை நீங்க லாஜிக்காவும் எடுத்துக்கலாம், ஜோதிட ரீதியாகவும் எடுத்துக்கலாம். லாஜிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா, ஒரு தலைமுறை கஷ்டப்பட்டு ஒரு இடத்த உருவாக்கியிருக்கும், 2வது தலைமுறை அந்த கஷ்டம் இல்லாம அங்க வாழும், 3வது தலைமுறை எந்த கஷ்டமும் இல்லாம அங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ முதல்ல அந்த ஃபர்ஸ்ட் தலைமுறை அவங்க கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் 3வது தலைமுறைக்கு தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு ஏற்கனவே சொத்து இருக்கே, 4-5 இடத்துல இடம் இருக்கே, அப்ப அதை கஷ்டப்பட்டு உருவாக்கணுக்கு தான் தெரியும் அந்த வேல்யூ. அப்ப அதை மெயின்டைன் பண்றது அப்படிங்கிறது 100க்கு 1% பேர் தான் அந்த வேல்யூ புரிஞ்சு அதை மெயின்டைன் பண்றாங்க. 5 தலைமுறை நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு 1% தான். மீதி கிட்டத்தட்ட 99% பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த இடங்கள் பெருசா அவங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கறது இல்லை. அந்த வகையில 5ஆம் இடத்துல சனி அல்லது 5ஆம் இடத்துல கேது, ராகு, அமாவாசை, சந்திரன் இது போன்ற அமைப்புகள் இருந்ததுனாலோ, 5ஆம் அதிபதி இப்ப நான் சொன்ன பாவகிரகங்களோட சேர்க்கையில் இருந்தாலோ, சனி, ராகு, கேதுவோட சேர்க்கையில் இருந்தாலோ,
பூர்வீகத்துல கவனமா இருக்கணும், அல்லது இவங்களே இருக்கக்கூடிய இடத்துலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். இல்ல நாங்க இந்த இடத்த வித்துட்டு நாங்க எடுத்து வாங்குறோம், ரெஃப்ரெஷ் பண்றோம் அப்படின்னாக்கா தாராளமா நல்ல தசாபுத்திகள்ல தான் அது அவங்களுக்கு கை கொடுக்கும். விற்கணும்னு நினைச்சாவே அது நல்ல தசாபுத்தில தான் விற்க முடியும். ஒருவேளை கெட்ட தசாபுத்தில விற்கிறாங்க அப்படின்னா அந்த விலைக்கு போகாது, நல்ல விலைக்கு போகாது. நீங்க இன்னொன்னு என்ன கேட்டீங்க, இந்த இடத்த வித்துட்டு போயிடுறாங்க, இதே இடத்த இன்னொருத்தர் வாங்குறாங்க, அவங்களுடைய விதி எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் மாறும். இவங்களுக்கு செட் ஆகாம இருந்த இடம் மற்றவங்களுக்கு செட் ஆகலாம், அதுல எந்த தவறும் கிடையாது. இப்போ வந்து ஒரு வீடு இருக்கு, ஒரு 2-3 வீடு இருக்குன்னே வச்சுக்கலாம். இப்போ வந்து எந்த வீடு அவங்களுக்கு லக் இருக்கும் அப்படின்னு சொல்லி, இப்போ வாடகை வீடே எடுத்துக்கலாம். ஏன்னா வாடகை வீடுனா மாறிக்கிட்டே இருப்பாங்க. சொந்த வீடுனா இப்போ 2-3 வீடு வச்சிருக்காங்க, எந்த வீட்டில் வந்து குடி போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் இருக்கும் இல்லையா? ஸோ இதை வந்து எப்படி டிசைட் பண்றது? கண்டிப்பா டிசைட் பண்ண முடியும். ஒரு வீட்டில் தலைமை தாங்கக்கூடிய, நிர்வாக முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த ஜாதகர் யாருன்னு பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரே வீட்டில் அப்பா பையன் 2 பசங்க இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார் அந்த வீட்டை நிர்வகிக்கிறாங்களோ, அந்த வீட்டில் பணத்தை யார் ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்களுடைய ஜாதகத்துல லக்னாதிபதி யாருன்னு பார்த்து அந்த அந்த திசை வடக்கு திசை நல்லா இருக்கா, கிழக்கு திசை நல்லா இருக்கா, எந்த வீதியில் அவங்க இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் அவருடைய ஜாதகத்தின் அடிப்படையில் எந்த கிரகம் வலுவா இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியான திசை வாக்கில் அவங்க அந்த வீட்டில் குடியிருக்கலாம் அப்படின்றத டிக்ளேர் பண்ணலாம். ஓகே சார். இப்போ வந்து ஒரு இடத்துல இருந்து வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வித்துட்டே போறாங்க அப்படின்னாலுமே விற்கிற வரைக்கும் அந்த கஷ்டம் இருக்கு இல்லையா? இப்போ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வந்து கூட்டு குடும்பத்துல தான் வரும். ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, பிரிச்சு கொடுக்கணும், பாகம் பிரிச்சு கொடுக்கணும். ஆனா அதுலயே வந்து நிறைய பேர் இன்வால்வ் ஆயிருக்கிறதுனால யாருனால இந்த இடத்துக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஜாதகம் மூலியமா தெரிஞ்சுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்போ ஒரு கூட்டு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பிங்களே ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா யாருனால அந்த பிரச்சனை உருவாகும் சார்? அந்த 5 பேர்த்துல இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ 4 அண்ணன் தம்பிங்க இருக்கிற வீட்டில் அக்காங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் இருப்பாங்க, மொத்தம் 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீட்டில். அதில் பெரும்பாலும் கஷ்டப்படுறவுடைய ஜாதகத்தினால தான் அந்த பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது எந்த ஜாதகம் வீக்காக இருக்கோ அந்த ஜாதகத்தினால. இப்போ வந்து நீங்கள் சொந்த வீட்டுக்கு தலைமை யாரோ, அத்தாரிட்டி யாரோ அவங்களால தான் அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த திசையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ பிரச்சனை வரதுனாலுமே அதில் அந்த மாதிரி கேட்டகரி வராதா? கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ இதில் யாருக்கு வீக்காக இருக்கோ அதை தான் சொல்ல வரேன். இப்போ அந்த 4 பேர் பசங்க ஜாதகத்திலையோ அல்லது பெண்கள் ஜாதகத்திலையோ, ஏன்னா இப்போ அவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் இருக்கு. யாருடைய ஜாதகம் இல்லாமல் இருக்கோ, வலு இல்லாமல் வலு இழந்திருக்கோ அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் அது வீக்கம் ஜாஸ்தியாகும். இப்போ ஒன்றும் இல்லை மேடம், யாரும் விற்க வேணாம் 4 பேர் சொல்கிறாங்க, 2 பேர் எனக்கு வித்துட்டு காசு கொடுன்னு கேட்குறாங்க. அந்த 2 பேர் விற்கணும்னு ஏன் சொல்கிறாங்கன்னா அவங்க தான் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இதிலிருந்து விடுவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, யாருடைய ஜாதகம் பலமாக இருக்கோ, விற்கிற மாதிரி இருக்கோ அவங்கள வச்சு தான் இதை மூவ் பண்ணணும். அப்படி பண்ணால் நிச்சயமாக இதை சொல்யூஷன் உண்டு. அதே சமயம் சில பேருக்கு விற்குங்கிற அவசியமே இல்லாத அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. சில பேர் எனக்கு இது வித்தாதான் வாழ்வாதாரமே அப்படின்னு இருப்பாங்க. நான் இப்போ கூட சமீபத்தில் பார்த்தேன், அவர் ஒரு வக்கீலோட வீடு பிரச்சனையில் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வாஸ்து சரியில்லை. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, நல்ல விலைக்கு வந்தாதான் நான் விற்பேன் அப்படின்னு உட்காந்துருக்காரு. அவருடைய இளைய தம்பி 3வது தம்பிக்கு இதை வித்தாதான் ஒரு பொண்ணுக்கு கல்யாணமே பண்ண முடியும். 50 லட்ச ரூபா தேவைப்படுது, இதை வித்தாதான் அந்த பொண்ணு செட்டில் பண்ண முடியும். இந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது அந்த வீடு விற்கவே மாட்டேங்குது. இதுக்கு காரணம் யாருன்னா அதை டாமினேட் பண்ணக்கூடியவர், அந்த பெரியவர்னால இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆகவே இதை பிரிக்கணும், சொல்யூஷன் பண்ணணும்னா யார் ஜாதகம் வலுவா இருக்கோ அவங்க கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடணும். அப்போ உடனே இது சால்வ் ஆகும். இப்போ வித்ததுக்கு அப்புறம் ஒரு அமௌண்ட் வரும் இல்லைங்களா, அது வந்து நிறைய பேருக்கு நிலைக்க மாட்டேங்குது. ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு நினைப்பாங்க, அது வந்து ஆனால் செலவாயிடும், அது இன்னொரு ப்ராப்பர்ட்டி வாங்கவே முடியாத நிலைமைக்கு போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும், உறுதியாக பார்க்கலாம். அதை தான் நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, இப்போ 6ஆம் அதிபதி 8ஆம் திசை நடக்குது, 4 பேர் அண்ணன் தம்பிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 4 பேரில் 2 பேருக்கு நேரம் சரியில்லை, அந்த காசை வாங்கி உடனே அது வீண் பண்ணிடுவாங்க. இல்லை நான் காசை வாங்கி பிஸ்னஸில் போட்டுருவாங்க, தெரியாத பிஸ்னஸில் போட்டுருவாங்க. இல்லை நான் வந்து ஒரு இடத்துலையே போடுறேன் அப்படின்னா அது வேல்யூ இல்லாத இடமா இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் டைமில். இன்னும் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனரே பார்த்தீங்கன்னாக்கா அம்மாவோட நகையை தான் விற்று தான் அந்த ஆரம்பித்தேன் அப்படிம்பாரு ஆரம்பத்தில். அப்போ அவங்களும் ட்ரைலேருந்து தானே வந்திருக்காங்க, அது தொழில் பொறுத்து தான். இப்போ ரொம்ப கஷ்டத்துலேருந்து வந்தவங்க எல்லாருமே, சத்தி மசாலா ஓனர் அப்படிதான், எல்லா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடியவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி நிலைமையிலிருந்து அதை வித்துட்டு என் மனைவியோட தாலி இதெல்லாம் வித்துட்டு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அந்த டைமில் அவங்க ரைட் ரூட்டில் போவாங்க, அவங்களுக்கு நேரம் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி வேறுபடும், இந்த மாதிரி அந்த ஜாதகத்தை அடிப்படையை வச்சு நம்ம இதை சொல்ல முடியும். ஓகே சார். இப்போ சொந்த வீடே வந்து ஒரு சிலருக்கெல்லாம் சரி வராது, அவங்க வந்து வாடகை வீட்டில் தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில எதுக்கு வருது சார்? கரெக்டாக கேட்டீங்க. இப்போதான் இதே ஊரில் ஈரோட்டிலேருந்தே ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்த்தாருங்க 2 நாளைக்கு முன்னாடி. அவர் என்னன்னா கரெக்டாக வீடு கட்டி 5 மாதம் தான் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 40-50 லட்ச ரூபாய்க்கு லோன் போட்டு வீடு கட்டிட்டாரு. அவருக்கு நேரம் சரியில்லை, லோனை போட்டு வீடு கட்டிட்டு இப்போ பிரிக்க முடியாத நிலைமையில் இருக்கிறார்.
அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே வீட்டில் இருந்து இப்போ பிரிக்க முடியாத நிலைமையில இருக்கிறாரு. ஸோ இப்போ ஏன் இது வருது அப்படின்னா, கெட்ட நேரத்தில் அவங்கள அதால் ஹேண்டில் பண்ண முடியாது. அது எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு ஐ ஷுட் மென்ஷன் திஸ், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்து வாஸ்து பிரகாரம் வீடு கட்டினாலும் நேரம்னு ஒன்று நல்லா இருக்கணும். நேரம் நல்லா இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ வாஸ்து சரியில்லாத வீட்டில் இருந்தாலும் பெரிய தொந்தரவு உங்களுக்கு கொடுத்துட போகிறதில்லை. அது உங்களால் சமாளிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பிரச்சனையான்ற அந்த டேக் இட் ஈஸின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ரொம்ப இலகுவாக கொண்டு போயிடுவீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் அவருடைய வாழ்வே இருக்குது. அதனால வீடு கட்டுறதோ, சொந்த வீட்டில் இருக்கிறதோ, வாடகை வீட்டில் இருக்கிறதோலாம் இங்கே மேட்டரே கிடையாது. நேரம் நல்லா இருக்கும். ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த திருஷ்டி ஆயிடுச்சு, அதனால தான் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. இப்போ சொந்த வீடு கட்டி கொஞ்ச நாள் தான் அங்கே இருப்பாங்க, மறுபடியும் பழைய வீட்டுக்கே போயிடுவாங்க. என்னன்னு கேட்டால் திருஷ்டி அதிகமாயிடுச்சு, பொறாமை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்குள்ள பேசிப்பாங்க. இது ஜாதகத்துல திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கா, இல்லை ஜாதகத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு நடக்கணும்னு விதி இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது திருஷ்டிங்கிறது ஒன்று உண்டு, இல்லாம இல்லை. ஆனா நம்மளுடைய நெகட்டிவ் டைம்ல தான் ரொம்ப அதிகமாக நம்ம ஃபீல் பண்ணிக்குவோம். இப்போ உதாரணத்துக்கு நமக்கு நார்மல் ஃபீவர் வந்திருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அது வைரஸ் ஃபீவரா, இல்லை டைபாய்டு ஃபீவரா, இல்லை பன்றி காய்ச்சலா அப்படின்னு நமக்குள்ளேயே நம்ம கேள்வி கேட்டுக்குவோம். ஏன்னா எல்லாம் ஒரே காய்ச்சல் தானே. அதனால இதை பார்க்கக்கூடிய ஆங்கிள்னு ஒன்று இருக்கு. நேரம் நல்லா இல்லாதனால அது போயிட்டாங்க. திருஷ்டினால இல்லை, திருஷ்டின்னு ஒன்று இருக்கு. திருஷ்டினாலேயே அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கலாம் கிடையாது. ஒருவேளை அவங்க ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, எந்த திருஷ்டியும் யாரையும் ஒன்றும் பண்ணாது. நீங்களே நிறைய விஐபியை பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு இல்லாத திருஷ்டியா இருக்கு, அவங்க அதே ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்காங்க. பிகாஸ் அதை வந்து பெருசா நம்ம இக்னோர் பண்ணிடலாம், அந்த விஷயம் தேவையில்லை. பட் அவங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா எந்த திருஷ்டியும் யாரையும் ஒன்றும் பண்ணாது. இப்போ வந்து எந்த திசையை பார்த்து வீடு குடி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ராசிக்குமே ஒரு திசை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இப்போ வீட்டிலோடைய தலைமை, இப்போ அப்பா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த திசை ஃபேவரா இருக்கோ அந்த திசையில வந்து வீடு வாங்கணும், இல்லை வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ராசிக்குமே திசைகள் இருக்கா சார்? கண்டிப்பாக உண்டு. அதாவது இதுல ராசின்றது எடுக்கிறத விட லக்னங்கிறது நீங்க எடுத்தீங்கன்னா ரொம்ப பொருத்தமா இருக்கும். இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, லக்னத்தை அடிப்படையாக வச்சு திசையை பார்க்கலாம். இப்போ கிழக்கு திசை, வடக்கு திசை, தெற்கு, மேற்கு இதெல்லாம் கொண்டு போகலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதியும் யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அவங்க ஜாதகத்துலன்னு பார்க்கணும். அப்படி எந்த கிரகம் வலுவாக இருக்குதோ அந்த திசையை நோக்கி அவங்க அமைச்சிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ மேஷம், விருச்சிகம் லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா, ராசி இல்லை லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து செவ்வாயை சொல்லக்கூடிய தெற்கு தான். ஆனால் அது அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு மொதல் ப்ரிஃபரன்ஸ் கிழக்கு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம 4ஆம் இட அதிபதி சந்திரன் பலமாக இருக்குது, ஒருவேளை அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிழக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது தெற்கு, ரெண்டாவது ஆப்ஷன் தெற்கு. இல்லைன்னா தெற்கில் ஒரு வாசப்படி வச்சுக்கலாம். அவங்க கிழக்கில் வச்சுட்டு கூட தெற்கில் ஒரு வாசப்படி வச்சுக்கலாம். அதனை அடுத்து ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்காங்க, துலா லக்னத்தில் பிறந்திருக்காங்கன்னா ஒன்லி ஆப்ஷன் வந்து கிழக்கு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ரொம்ப முடியாத பட்சத்துக்கு மேற்கு எடுக்கலாம். ஏன்னா ஏக யோகாதிபதினு பேர் சனிக்கு மேற்குக்கு உண்டானவர். இதை இப்படி எடுக்கலாம். மூணாவது என்னன்னு கேட்டிங்கன்னா மிதுனம், கன்னி. இந்த 2 லக்னக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு தான். பெரும்பாலும் கிழக்கு வடக்குன்னு வர்றது எல்லாமே நல்ல விஷயமா இருக்கும். இது அடுத்தது சூரியனை சொல்லக்கூடியதும் கிழக்கு தான், சந்திரனை சொல்லக்கூடியதும் கிழக்கு தான். இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு அமைப்புகள் உண்டு. இதில் மகர கும்ப லக்னக்காரங்களுக்குலாம் மேற்கு ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களுடைய தொழில் வர்த்தகம் பார்த்தீங்கன்னா மேற்கில் நோக்கி இருக்கும். கடைங்க, ஷாப்ஸ் எல்லாமே மேற்கு நோக்கி அமைஞ்சிருக்கும். அதெல்லாமே ஒரு பெரிய கூடுமானம் மட்டும் ஒரு நல்ல விஷயம் தான். லக்னாதிபதி எந்த வீட்டில் போய் அமர்றாரோ அந்த வீட்டினுடைய தசையுமே நீங்க வச்சுக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு கடக லக்னக்காரங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், சந்திரன் போய் மகரத்துல உட்கார்றாரு அப்படின்னா மகரத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியது சனி மேற்கு திசையை காட்டக்கூடியவர். அப்ப மேற்கு திசையை நோக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து வீடுன்னு இல்லாம எல்லாமே தொழில் ஸ்தானம் எல்லாமே இதுதான் அப்ளை ஆகுமா? கண்டிப்பா. அவங்களுடைய அந்த போக்குவரத்து அப்படிங்கிறது அந்த திசையை நோக்கி அமர்ந்திருக்கும். ஓகே. இப்போ வந்து வீடு கிழக்கு திசையில அமைஞ்சிருக்கு அப்படின்னா தொழில் ஸ்தானமும் கிழக்கு திசையில தான் அமையுமா, இல்ல அமைச்சுக்கணுமா சார்? நாம் அமைக்கிறது எதுவுமே கிடையாது, இறைவன் அமைக்கிறது தான். அப்படி அமைஞ்சா அவங்களுக்கு அதிர்ஷ்டம். ஸோ சொந்த வீடு கனவு அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது நிறைய பேர் வந்து சாதிச்சுட்டும் வராங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து சொந்த வீடு கனவு வந்து நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரு 90s பிறந்தவங்கெல்லாம் வந்து சொந்த வீடு வந்து ஆசைப்படுறாங்க, ஆனால் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்கனாலுமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து அது முயற்சி பண்ணி சாதிச்சும் காட்டுறாங்க. ஸோ சொந்த வீடு வந்து எல்லாருக்குமே அமையணும் அப்படிங்கிறது தான் ஆசை. ஸோ இது ஜாதகம் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் இன்னுமே அவங்க வந்து ரொம்பவே பயன்படுத்திப்பாங்க. நம்ம நேயர்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சார். ஸோ தொடர்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய விஷயங்கள் வந்து பேசலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. நமது அஸ்ட்ரோ தமிழா நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல முருகப்பெருமான் ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், அதிர்ஷ்டம், அபிவிருத்தியோடு சகலவிதமான சம்பத்துகளையும் அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு 6 தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியாரெல்லாம் என்று வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.